ஹே ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா NS200 பைக்குக்கு செயின் க்ளீனிங் பண்ண போகிறோம். கிருஷ்ணாயில் இருக்குது, ப்ரஷ் இருக்குது. கிருஷ்ணாயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்பர் ஷாப்பில் யூஸ் பண்ணுற இந்த இதில் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ப்ரஷ் இருக்குது. இதில் தான் வந்து நம்ம செயின் க்ளீனிங் பண்ண போகிறோம். செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் ஸ்டாண்டு போட்டுருங்க வண்டியை. அதே மாதிரி இந்த சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டு கழட்டணும். இதை கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம NS200க்கு செயின் க்ளீனிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினோட கார்டை கழட்டணும். நல்லா கரெக்டாக செட்டாக போடுவோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டோட நிலமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே ஒரே சேருமா, அப்படியே ஒரு மாதிரி க்ரீஸாக வழவழன்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிருஷ்ணாயில் அடித்து க்ளீன் பண்ணலாம், இல்லைன்னா டீசல் ஊற்றி க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிருஷ்ணாயில் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செயினை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்றுங்க. ஃப்ரண்ட்டில் சுற்றிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு போயிட்டு செயினில் போய் மாட்டிக்கும். அப்புறம் நம்ம விரலும் கட் ஆகிடும். கைஸ், அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். கைஸ், செயினில் ஃபுல்லாக கெரோசின் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டோம் ப்ரஷ் ஃபுல்லாக. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் துணியை வச்சு செயினை ஃபுல்லாக தொடச்சிடலாம். எப்போவுமே வீல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயே சுற்றுங்க, அதுதான் பெஸ்ட்டு. வீல் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ்லேயே சுற்றுங்க. ஃப்ரண்ட்டில் சுற்றிங்கன்னா விரல் வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டில் போயிட்டு கட் ஆகிடும். செயின் பார்த்தியா இப்போ எப்படி இருக்குது? ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு செயின் லூப் பண்ணலாம், இல்லைனா கியர் ஆயில் இருக்கும், கியர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் கியர் ஆயில். இதை வந்து நம்ம செயின் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் தலைவர் வேற கேஸ்ட்ரால்லாம் வாங்கியிருக்காரு. கேஸ்ட்ரால் எவ்வளோ பெரிய எப்போதுமா வேகமாக வாடா, நல்லா சுத்து. கைஸ், நம்ம ஃபைனலாக செயின் க்ளீனிங் பண்ணிவிட்டு செயின் லூப்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டோட கவரை மாட்டிடுங்க. கைஸ், நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா NS200க்கு செயின் க்ளீனிங் வந்து பண்ணிட்டோம். இதே மெத்தடில் செயின் க்ளீனிங் பண்ணுங்கள். அதே மாதிரி செயின் க்ளீனிங் பண்ணும்போது வீலை வந்து ரிவர்ஸில் சுற்றுங்க. வீலை வந்து ஃப்ரண்ட்டில் சுற்றிங்கன்னா விரலோ இல்லை ப்ரெஷ்ஷோ போயிட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டில் போய் மாட்டிக்கும். அதனால் நான் வீடியோவில் பண்ண மெத்தட்லேயே ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம செயின் லூப்பு தான் யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்ட்ரால் கியர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பெஸ்ட்டு தான். செயின் லூப்பை விட கியர் ஆயிலும் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஏதாவது ஒரு டவுட்ஸ்னால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.